வெல்கம் பேக் டு அவர் சேனல். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட் தான் விளையாட போகிறோம். இது வந்து வேறு பவர் கைஸ். இது என்ன பவர்னா, நம்ம எதனா பின்னாடி எதுக்கு பின்னாடினா ஒழிஞ்சிட்டு இருந்தால் கூட அது கண்ணு தெரியும். பவர் பேர் மறந்துட்டே இல்லை, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பவர் பேரை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது எந்த கண்ணு எடுக்கலாம்? ஐயோ, இங்கே வாங்கிட்டோம். டக்குனு பை வேற போயிடுச்சு. டக்குன்னு அவசரப்பட்டு வாங்கிட்டேன். இது வேற டக்குன்னு சுடாது. இதுலயும் நம்ம பிரதர் வந்து பேசுவாரு. ஹாய் காய்ஸ். அங்க ஒரு லாங்ல ஒருத்தர் ப்ரோ, கொஞ்சம் கிட்ட போங்க ப்ரோ. அவனே எனக்கு கிட்ட வந்துட்டான் ப்ரோ. நான் கிட்ட போ, நீங்க உங்களை சொன்னா அவன் கரெக்டா கொஞ்சம் கிட்ட வந்துட்டு திருப்பி அவங்க அந்த போக மாட்டான். திருப்பி வாங்க. என்ன ப்ரோ இவன் சைட்ல போய்கினா இருக்கான். சாவ மாட்டேங்கிறானுங்க ப்ரோ எவனும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சைட்ல போயிட்டு மெடிக்கிட் போட்டு திருப்பி எங்க இருந்து அட்டாக் பண்றான்னு பாக்குறான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படி பண்றான், அப்படி பண்ணாதான் ப்ரோ செத்துட்டான் ப்ரோ. ஒருத்தன் எவ்வளவு நேரம் ஆய எப்படி செத்துறான்? நோ கிட்ட வச்சு கரெக்டா வந்துட்டீங்க ப்ரோ. ப்ரோ தொடர்ந்து சொல்லுங்க ப்ரோ. உங்க டீம்ல யாருமே இல்ல ப்ரோ. என்ன गाइस இது? ப்ரோ நீங்க இப்படி விட்டீங்க. இந்த மேட்ச்ல வந்து நம்ம எப்படியாச்சு, அதாவது இது ஃபுல்லா நம்ம 5 கில் பண்றோம் गाइस. 5 கில் இந்த ரவுண்ட் ஃபுல்லா இது பண்ணும் நம்புறேன். இதாச்சும் பண்ணும் நம்புறேன். இதுல எப்படியாச்சும் ஒரு 2 கில்லாச்சும் பண்ணும் गाइस இந்த ரவுண்ட்ல. அப்பதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. நம்ம எத்தனை கில் பண்ணியிருக்கோம்? 0. ஒருத்தன் கில் பண்ண மாதிரி காமிச்சிச்சு गाइस. ஏமாத்திட்டாங்க ப்ரோ. நீங்க அவனை வந்துட்டு இதுதான் ஹெச்பி தான் குறைச்சு அவனை கீழே தான் ப்ரோ இது பண்ணீங்க. ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அப்போ கரெக்டா நிறைய பேர் இருக்காங்க போல. நம்ம வந்து சைட்ல ஒழிச்சிக்கலாம். எதுக்கும் நாங்கள் ஒன்னொருத்தனை பார்த்தேன் ப்ரோ. ஐயோ இங்கே இதுவா ப்ரோ? நீங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஹைட்டாக போயிட்டு இருக்கணும் ப்ரோ. அப்போதான் ப்ரோ ஈஸியாக கில் அடிக்க முடியும். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ அங்கே கரெக்டாக வரான் ப்ரோ. வேணாம். ஐயோ கரெக்டாக சீலில் போட்டான் ப்ரோ. அதுவும் சைடில் ப்ரோ. யார் ப்ரோ இது போட்டா? ப்ரோ சாவனிங்க ப்ரோ. ப்ரோ மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஹெல்ப் பண்ணு ப்ரோ. நீ மறைஞ்சிருந்தா அடிச்சிருக்கலாம் ப்ரோ. நீங்க அவனை டவுன் பண்ணி இன்னொருத்த வந்து இது பண்ணிட்டான் ப்ரோ. வேஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நான் டவுன் பண்ணது என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு கட்சியில். நான் ஒரு கில் கூட பண்ணல. இவரு எப்படி அதுக்குள்ள இவ்வளோ பெரிய கேஸ் வச்சுட்டு டாப் அப் பிளேயர் போல இருக்கு கைஸ். தெரியும் டாப் அப் பிளேயர் ப்ரோ. ஹேக்கர் மாதிரி வேற எங்கேயும் அடிக்கிறாரு. ஹேக்கர்லாம் இல்லை, வேற எங்கேயும் அடிக்கிறாரு. ஹேக்கர் மேலே தான் இருக்காரு. வேற எங்கேயும் அடிச்சோம். அது நம்மளுக்கு ஏற்ற கன் கிடைச்சிடுச்சு. ஓகே ப்ரோ. தக்காளி மாட்டினான்னு அவ்வளோதான். இந்த ஒரு கையில் உட்காந்து போடுறாரு. ஆனா ஹேக்கர்லாம் வந்தா அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்கவே முடியாது ப்ரோ. செம டஃப் கொடுப்பாங்க. ஆனா எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சாங்க? ஹேக்கர்லாம் இல்ல ப்ரோ, டாப் அப் பிளேயர் அவரு. இல்ல ப்ரோ, நான் சொல்ல வரது ஹேக்கர்லாம் வந்தா 2 விதமான ஹேக்கர் இருக்காங்க. தலைய காமிச்சா மட்டும் அடிக்கிற மாதிரி ஒரு ஹேக்கரும், அதுக்கடுத்து எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அப்படி அடிப்பாங்க ப்ரோ. 2 விதமான ஹேக்கர் இருக்காங்க. அந்த விஷயமே எனக்கு இப்பதான் ப்ரோ தெரியும், நீங்க சொல்லிதான். அந்த அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஹேக்கர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஹேக்கர் வந்து இந்த 2 பேர் தான்.
ப்ரோ ஆனா தலையை காமிச்சு அடிக்கிறவங்க கூட ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிடலாம் ப்ரோ. ஆனா ஒளிஞ்சிருந்தாலும் அடிப்பாங்க பாருங்க. லைட்டா பார்த்தா போதும், எங்க போய் ஒளிஞ்சாலும் பரவாயில்ல அடிச்சிருவாங்க, ஈஸியா அடிச்சிருவாங்க. எப்படியே தெரியாது ப்ரோ. ஆமா ப்ரோ, அதுவும் கஷ்டம் தான். அது செம்ம டஃப். அது அவ்வளோ சிம்பிளா அடிக்கவே முடியாது ப்ரோ. ஆமா, ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்றது, ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்து இது போட்டு அடிச்சாதான் அது கூட உண்டு அடிக்கிறதுக்கு. அப்படியே இருந்தாலும் செம கஷ்டமா இருக்கும். ஹெல்த் ப்ரோ எல்லாம் வந்து எந்த ப்ரோ எல்லாருமே அவுட் ஆயிட்டு இருக்காங்க. நீதான் இருந்திருக்கீங்க ப்ரோ. போங்க ப்ரோ, என்னால் வின் பண்ண முடியுமானே தெரியல ப்ரோ இந்த ரவுண்டு. நான் இந்த கண்ணு எடுக்கலான்னு பார்த்தேன். சிட்டியில் இருக்கவங்களாம் செம்மையா இது டஃப் கொடுக்குறாங்க. ஆமாம் ப்ரோ, அது உண்மைதான். ஓகே, இந்த செகண்ட் ரவுண்ட் அப்போ ஜெயிச்சிட்டோம். இப்போ அவங்க 2 தடவை ஜெயிச்சிட்டாங்க, நம்ம ஒருத்தர். இந்த ரவுண்ட் வச்சு நம்ம ஜெயிக்கணும். சூப்பர் மெடிக்கிட் போல இருக்கு கைஸ். ஓகே, புரிஞ்சுக்கலாம். அப்படியே இங்க அப்பா என்ன வேகமா போறாரு. மேல ஏறிட்டாங்க எல்லாம். இப்ப பாருங்க, நம்ம ஏறுவோம்ல, அவங்க மட்டும் ஏறுறோம். ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சன் கிட்டே தெரியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ எனக்கே சொன்னான். எங்க இருந்து சவுண்ட் கேக்குதுன்னே தெரியல ப்ரோ, எனக்கு பயமா இருக்குதே. ப்ரோ அங்க பாருங்க, அங்க காமிக்கு. அந்த சைடு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நேரா அங்க காமிக்குது. அங்க பாருங்க, இப்போ காமிக்கல ப்ரோ. ஓகே ப்ரோ அங்க பாருங்க, பாத்துக்கோங்க. அப்புறம் சாம கம்மியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கான் ப்ரோ. அதான் ப்ரோ ஒரு சுட்டதுலயே இது. நோ 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 ப்ளீஸ் 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 நோ ப்ரோ. நீங்க அப்ப ஹெல்த் இது போட்டுக்கலாம் ப்ரோ. ப்ரோ ஹெல்த் இது போடுறதுக்கு என்ன இருந்தாலும் நான் வேற பவர் வச்சிருக்கேன் ப்ரோ. நீங்க என்ன கவனிக்கிறீங்க ப்ரோ? ப்ரோ நான் சொன்னது மெடிக்கிட் ப்ரோ. மெடிக்கிட் வரதுக்கு டைம் கொடுத்தா தானே ப்ரோ. திருப்பி இந்த கண்ணும் அப்புறம் இந்த கண்ணும் வாங்கிக்கலாம். அப்புறம் இது ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். இந்த கண்ணை எடுத்துக்கலாம். ப்ரோ இது புதுசா இருக்கே ப்ரோ. நான் இந்த இடத்த எப்பதான் ப்ரோ பார்க்கறேன். ப்ரோ நீங்க இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடினா தானே ப்ரோ தெரியும் உங்களுக்கு. ப்ரோ நான் விளையாடுறேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? சரி, நீங்க எத்தனை லெவல் ப்ரோ? 53rd ப்ரோ. 53rd லெவலா ப்ரோ நீங்க? அந்த விஷயமே எனக்கு இப்பதான் ப்ரோ தெரியும். ஆனா ஃப்ரீ ஃபயர்லாம் இப்போ அவ்வளோ விளையாடுறது. ஓகே ப்ரோ. ப்ரோ போயிட்டு ரிவைவ் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ 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 இப்படி ஆயிடுச்சு கடைசியில. சூப்பர். கரெக்டா இங்கே இருந்து போட்டுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ பாருங்க ப்ரோ செத்தான். ஐயோ ப்ரோ நீங்க போட்ட அடுத்த செகண்ட் சாடிச்சிட்டோம் ப்ரோ. ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. இந்த மேட்ச்ல தோத்துட்டீங்க ப்ரோ. அவ்வளோதான். என்ன ப்ரோ? ஓகே, இப்போ எனக்கு லாஸ்ட் புரிஞ்சிச்சு guys. ரவுண்ட் ப்ரோ. ப்ரோ ஜெயிக்க போறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஜெயிக்க போறாங்களா ப்ரோ? இருக்கட்டே அவ்வளோதான் ப்ரோ. நம்மலாம் இங்கன்ற பேர் இருக்கு. இவ்வளோ ஒர்த்தா சாட்ச போறோம். அவ்வளோதான் ப்ரோ. விக்டரி ப்ரோ. நம்ம 2 ரவுண்ட். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு guys. இதுமாரி இந்த பவர் மட்டும் எடுக்காதீங்க guys. அந்த அளவுக்கு இது ஒர்த் இல்லை. நீங்க வேணா எதுக்கு எடுங்கன்னா இந்த பவர் வந்து நீங்க நல்லா டாப் அப் பண்ணிருந்தீங்கன்னா எடுங்க ப்ரோ. ப்ரோ டாப் அப்க்கு இதுக்கு மேட்டே இல்லை இல்ல ப்ரோ. டாப் அப் பண்ணி இந்த பவர் எடுத்தாங்கன்னா இதை எங்க இருக்காங்க காமிச்சிடும்ல. அப்போ வந்துட்டு ஈஸியா அடிச்சிடலாம் ப்ரோ. கன் ஸ்கின் இதெல்லாம் பண்ணிட்டு. ப்ரோ கன் ஸ்கின்னை வச்சு அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, உங்களுக்கு விளையாட தெரியாதான உண்மையை ஒத்துக்கோங்க ப்ரோ.
ப்ரோ உங்களுக்கு விளையாட தெரியாது தானே? விளையாட தெரியும் ப்ரோ. சரி ப்ரோ, அப்புறம் எதுக்கு ப்ரோ இப்படி உருட்டீங்க? நீங்கள் எத்தனை ப்ரோ டாப் அப் பண்ணுறீங்க? ப்ரோ நானே டாப் அப் பண்ணல ப்ரோ. எனக்கு சுத்தமாக பிடிக்கல ப்ரோ டாப் அப்லாம். அப்புறம் ஏன் ப்ரோ? அப்புறம் எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது? என் ஃப்ரெண்டு சொன்னான் ப்ரோ. என் ஃப்ரெண்டும் ஆடுவான் ப்ரோ. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்டு ப்ரோ இருக்காங்க? நிறைய ஃப்ரெண்டு ப்ரோ. அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. உங்களுக்கு இத்தனை ஃப்ரெண்டு கத்தி எனக்கு இப்போ தான் ப்ரோ தெரியும். ஓகே, யாருமே இருக்க மாதிரியே தெரியல ப்ரோ. ஆனால் அவங்க கரெக்ட் முச்சு விட்டோம் ப்ரோ. ப்ரோ. அவங்க இன்னொருத்தன் அவ்வளோதான் ப்ரோ. தக்காளி மாட்டினானா அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் இந்த ரவுண்ட் மட்டும் விட்டீங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ. அவங்க ஜெயிச்சு போய் எடுத்துட்டு போயிடுவாங்க ப்ரோ. அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ, ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. ப்ரோ சேம் ப்ரோ. இந்த டைம் நம்ம ஜெயிச்சாதான் ப்ரோ நம்மளுக்கு போயா. நான் ஒரு கில் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன். ஆனால் 1600 என்ன ப்ரோ வாங்கினேன்னு எனக்கே தெரியாம. எனக்கு இதை வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். எது வாங்கினேன் எனக்கே தெரியல. ஓகே, க்ளோவல் ஆகிடும். ஒரு இது ஓகே, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஓகே நினைக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. 30 பிளட் தான் இருக்கா? பரவாயில்ல. நான் ஒன்று இதை வச்சு அந்தளவுக்குலாம் ஷூட் பண்ணி இது பண்ண மாட்டேங்க ப்ரோ. க்ளோவால் போடுறதுக்கு கூட ட்ரிக் இருக்காங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, உட்காந்து க்ளோவால் போட்டால் கொஞ்சம் கிட்டவே இதுவாகும். அதாவது எப்படி சொல்ல, அதுவும் இல்லாமல் மேலே பார்த்து டக்குன்னு கீழே போட்டாலும் அது கிட்டவே வருமா ப்ரோ. இல்லைன்னா சாதாரணமாக போட்டால் கொஞ்சம் தூரமாக போடுவாங்களாம் ப்ரோ. எனக்கு அந்த விஷயமே இப்போ தான் ப்ரோ தெரியும். எப்படி ப்ரோ உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுருக்கு? எங்கே இந்த விஷயத்த வந்துட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ப்ரோ. எங்கே இருக்கானே தெரில. ஓ ஓகே ஓகே, அவங்க சொல்லுங்க பார்த்துட்டேன் ப்ரோ. எஸ் ப்ரோ. அங்கே ஆமாம் ப்ரோ. மேலே ஏறான் ப்ரோ. வெளில ப்ரோ மட்டும் தெரியலையே. வெளில மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். வெளில வந்தா இல்லை கிரனேட் போட்டுருங்க ப்ரோ. இங்கே கரெக்டாக பார்த்து தூக்கி போட்டு எடுத்துட்டா அப்படியே. ப்ரோ நீங்கள் எங்கே போயா போயா நீங்கள் அந்த கிரனேடை எங்கேயோ போட்டுருங்க ப்ரோ. அது கிரனேடே இல்லை ப்ரோ. அப்போ வந்து ஓகே கைஸ், எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு. அந்த பவர் வேஸ்ட்டு. யாருமே அந்த பவர் வச்சு விளையாடாதீங்க. ஆமாம் ப்ரோ. ஆனால் அது வேஸ்ட்டு தான் ப்ரோ. நம்மளுக்குலாம் ஃப்ரெண்டு கஷ்டத்துலாம். ஓகே கைஸ், அடுத்ததில் வந்து நம்ம என்ன பவர் யூஸ் பண்ண போகிறோன்னு இப்போ சொல்லிடுறேன். ஓரியன் வச்சு நம்ம நிறைய தடவை விளையாடிருப்போம். பட் ஓரியனால நல்ல பவர் தான் ப்ரோ. நல்ல பவர் தான். இப்போ வந்து பார்ட் 4ல் வந்து ஓரியன் கேரக்டர் வச்சு பவர் வச்சு விளையாட போகிறோம் கைஸ். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஓரியன். பை பை கைஸ், பை பை.